அரசனும் அரண்மனை அடைந்து கோவிலில் நடந்த சம்பவத்தை கேட்டு மனம் சகியாது இரவில் நித்திரை இல்லாமல் சிந்தித்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஓர் ஜோதி தோன்றி, அரசரே, ஏன் கவலை கொள்கிறாய் என்று கோவிலில் உம்மோடு வாதம் செய்த பிராமணன் என் நிஜ பக்தனே. அவனை இன்னாரென்று அறியாது நீ அவனை நிந்தித்து விட்டாய். தெரிந்து கொள் என்று சொல்லி ஜோதி மறைய அரசன் அடங்கவுனா துக்கத்தோடு அந்த பிராமணரை மறுநாள் வரவழைத்து தான் செய்த அபச்சாரத்தை பொறுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். அதற்கு பிராமணர், அரசே, நீர் செய்த அபச்சாரத்தை யான் பொறுத்து கொள்ள அவ்வளவு அருகதை இல்லை. பகவானே இதை பொறுத்து உம்மை கடாட்சிப்பார். இனிமேல் நீர் பகவானை சேவித்துக் கொண்டிரும் என்று சொல்லி விடை பெற்று சென்று விட்டார். பிறகு அரசன் மனம் தெளிவடைந்து விஷ்ணு சம்பந்தமான யாகங்கள் செய்ய தொடங்கி அந்த யாகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியைகளை சேகரிக்கும்படி மந்திரியை பார்த்து கட்டளையிட்டார். அரசர் உத்தரவும்படி யாகத்திற்கு வேண்டிய பொருள்களும் யாகசாலையும் ஏற்படுத்தி அரசருக்கு அறிவிக்க அரசன் மகா சந்தோஷம் அடைந்தவராய் யாகசாலை அடைந்து தனது குல குருவாகிய மௌத்கல்யரை வரவழைத்து அஷ்டருத்விக்களையும் நியமித்து யாகத்தை சம்பூர்த்தி செய்து அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க ஆலயத்தில் விஷ்ணுதாசரானவர் பஞ்ச நியமங்களை செய்து கொண்டு பக்தி பூர்வமாக பூஜித்தும் துளசி பரிபாலனத்தையும் ஏகாதசி விரதத்தையும் துவாதச ஆச்சார ஜபமும் பாப நிவர்த்தியும் விரதமும் நித்திய கீத வாத்தியமும் கோஷித்து ஷோடசோபச்சார பூஜைகள் செய்தும் அந்த பிராமணர் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நடக்கும் போதும் சதா சர்வ காலம் விஷ்ணுவையை மனதில் ஸ்மரித்து கொண்டு பகவானை சந்தோஷிக்க செய்தார். இங்கனம் இப்படி இருக்க அரண்மனை அரசன் செய்த யாகாதி தான தர்மங்கள் நியதி தவறாமல் நிறைவேற்றி சமஸ்த இந்திரிய கர்ம பலத்தை அடைந்தவர் ஆனார். தவிர விஷ்ணுதாசரானவர் விஷ்ணு கோவில் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார். 21வது அத்தியாயம் முற்றிற்று.